ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த டிராயிங்கோடைய ஹேர் எப்படி வரைகிறது, அதுவும் கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி வரைகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டும் தான் தமிழில் டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸை ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டெப் 1ல் பார்க்க போகிறது வந்து பேஸ் லேயர், அதாவது பேஸ் கலர்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியனுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்க போகுது. ஒரு சில பேருடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு லைட்டான கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிரே கலர் சப்போஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணணும். பேஸ் கலர் யூஸ் பண்ணுறப்போ அந்த டேரெக்ஷனில் லைன் எங்கே இருக்கோ அந்த லைன் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த லைன் வந்து ஸ்மூத்தாக முடியணும். ஸோ இப்போ நான் போட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு லைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். மெயினாக இருக்கக்கூடிய ஹேர்க்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் ஒன்று இருக்கும். அந்த லைன் வந்து தெரியும் இல்லையா, ஸ்ட்ரோக்ஸாக. ஸோ இது மாதிரி நான் போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மெயின் லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் கலரை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பண்ணுறப்போ, அதாவது அடுத்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் பேசிக்கான லேயர் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து டார்க் பண்ணுறப்போ, அதாவது அதிக கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக கூட்டி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டெப் 2 போகலாம். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ் லேயர் கொடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடோஸ் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக்சரில் காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஹேரை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் டோன் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியில் படக்கூடிய ஷேடோஸ்னால் ஏற்படக்கூடிய கலர். ஸோ இந்த கலரை வந்து நம்ம வந்து ட்ராயிங்கில் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட லைட் ப்ரௌன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டார்க் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ஜஸ்ட்டு இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணி இந்த டோன் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரௌன் கலர் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இந்த லைன்ஸ், ஹேரோட லைன்ஸ் வந்து டைரெக்ஷனில் போகுதுங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணாலுமே சரி, டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணாலுமே சரி, ஜஸ்ட் இது ஒரு ஷேடோ கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதோட டோன் வந்து அதிகமாகிட்டு நம்மளுடைய ஹேரோட கலரை வந்து கெடுத்து விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஷேடோ டோனான இந்த லைட் ப்ரௌன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் போக போக ஹேர் வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தானாகவே. ஸ்டெப் 3 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் அப்படின்னாலே நல்லா டார்க்காக இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுடைய ஹேரோடைய முடியோட கலர் என்னது, பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர். இந்த பிளாக் கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ட்ராஸ்டான கலர். ஸோ இந்த கலர் வந்து ஹேரில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் நமக்கு வந்து டேரெக்ஷன் கரெக்டாக வேணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பென்சிலை லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கெல்லாம் லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணி அந்த டேரெக்ஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. இந்த டேரெக்ஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டேரெக்ஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் வந்து மிஸ் ஆகிடும். அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டார்க்காக யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒயிட் பென்சில்ஸை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து இன்னொரு கலர் கூட மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஸ்மூத்தாக வரும். ஹேர்க்குள்ளார எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த லுக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து இதுலேயும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒயிட் பென்சில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அந்த முடியோட லுக்கு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பயுமே இந்த ஒயிட் பென்சிலை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ இது ஒரு கேம் சேஞ்சரான டூல். இதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். பட் இதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சரில் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து டீட்டெயில்ஸ் பண்ணணும். அதாவது இந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அங்கங்கே ஹேரோடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே ஃப்ளோ ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பிளாக் பென்சில் வச்சு நல்லா ஷார்ப் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய ட்ராயிங் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கெல்லாம் நான் நிறைய டீட்டெயில்ஸாக நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேஸோட ஷேடிங் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை வந்து பண்ணணும். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து என்னுடைய அவுட்புட் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பிகினராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு போதுமானது. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஹேர் ட்ராயிங் வந்து வேறு லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.